இப்போ இந்த கொஞ்ச நாளாவே யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை பத்தி ரொம்ப இதா பேசிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பத்தி பேசி யாருன்றது வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்றவன் யாரு, ஏன் இவரை பத்தி இவ்வளவு பிரபலமா பேசுறாங்க, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் இதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். அவன் யாருன்னா ஒரு பெரிய பணக்காரன், அதாவது அமெரிக்கால அவன் பெரிய பணக்காரன். அவன் பேர்ல ஒரு ஐலாண்ட், தனி ஐலாண்ட் வச்சிருந்திருக்கான், ஒரு ஃபிளைட்லாம் வச்சிருந்திருக்கான். இவன் என்ன பண்ணிருந்திருக்கான்னா, சின்ன சின்ன குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டியிருக்கான். அந்த வச்சிருக்க ஐலாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இது ஃபர்ஸ்ட் ஒரு 14 வயசு பொண்ணுனால இந்த பிரச்சனை பேசப்பட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, என்னை இந்த மாதிரி இடத்துக்கு அவங்களோட ஐலாண்டுக்கு கூட்டு போறாங்க, எனக்கு இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு ரொம்ப கொடுத்தாங்கன்னு அவங்க அந்த பொண்ணு போல்டா ஒரு விஷயத்த சொல்ல போய் இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்திருக்கு. இவன் எப்ப இருந்த தப்புகள்லாம் பண்ணதுன்னா 2000 இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. 2005 இவன் முதல் கம்ப்ளைண்ட் வருது, அது அவ்வளவா இது பண்ணிக்கல. 2008 இவன் பேர்ல அந்த கம்ப்ளைண்ட்ல சும்மா கண் தொடர்புக்காக இதை பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. 2014-15 வந்து இவன் பேர்ல பெருசு, இவன் ரொம்ப விக்டிம்ஸா ரொம்ப பெருசா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் பேர்ல குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. 2019 இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. 2019 அரெஸ்ட் பண்ணி 2019 ஆகஸ்ட்லயே வந்து இவன் ஜெயிலே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான்னு சொல்றாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம், கரெக்டா 2019 வரைக்கும் ஒருத்தர் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டான். கரெக்டா 2019 ஜெயில போனோம்னா அவன் ஏன் சூசைட் பண்ணிக்கணும், ஏன் இந்த கேஸ் இவ்வளவுதான் பேசப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் மட்டும் இதுல சம்மந்தம் இல்ல. நிறைய தொழிலதிபர்கள், நிறைய அரசியல்வாதிகள், பணக்காரங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. பிரபலங்கள் தான் சொல்லப்படுறாங்க. ஆனா யாரு பேர்ல இது நிரூபணம் ஆகல அப்படின்றதும் சொல்றாங்க. அவங்களாம் இந்த தப்பு பண்ணவங்களும் இப்ப வெளியே வந்து ஜாலியா இருக்க போறாங்க. அதனாலதான் இவர் வந்து அரசு ஜெயில இருக்கும்போது இவரை கொண்டுட்டாங்க, இது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இது உண்மையா, அது பேசப்பட்டது இது உண்மையா என்னன்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனா இன்னைக்கு அந்த ஐலாண்ட்ல கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளை கொண்டு அவங்கள சாப்பிட்டுருக்காங்க. அதுல வந்து இதுல வந்து ஒரு 2000 எத்தனையோ வீடியோக்கள், எத்தனையோ போட்டோக்கள்லாம் இருக்கு. இதுல வெறும் 68 போட்டோ தான் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோவே நம்மளால பார்க்க முடியல. மனசுல இதா இருக்கவங்கள பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ஒவ்வொரு சில அந்த குழந்தைகளுக்கு பீஸா என்னென்னமோ பேர் எனக்கு சொல்ல கூட முடியல. அந்த மாதிரி பேர்லாம் வச்சு இது பண்ணிருக்காங்க. 9 years ஓல்டுலாம் 9 மட்டும் போட்டு இந்த மாதிரி சீக்கிரட்டா பேசி இது மாதிரி அது பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு நடுவுலையா நம்ம இருந்திருக்கோம், இப்படிலாம் இருக்காங்கன்றத நினைச்சாலே ஜீர்ணிச்சுக்க முடியலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜீர்ணிச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இதுல ஒருத்தர் வந்து இது பண்ணா அவனே இது இறந்துட்டான். மொத்த பேர்ல இருக்காங்க இல்லைங்களா, இந்த அரசியல்வாதிகள், பிரபலங்கள், கோடீஸ்வரர்கள் இதெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, சந்தோஷமா சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. யாருக்கும் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையா ஜஸ்டிஃபை கிடைச்சிச்சுன்னா இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இதை நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த விஷயம் பேசிட்டு இருக்க பேர் நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறது வந்து என்னன்னா, ஐயோ என் குழந்தை பொம்பளை குழந்தை ஏண்டா பெத்தின்னு இருக்கு, எனக்கு என்னோட பொம்பளை பிள்ளைகளை பழக்கவே பயமா இருக்கு, அதுலயும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் என் பொண்ணை வந்து நானே கூட இது பண்ணிடலாமா நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஏங்க அப்படி நம்ம பெத்த பிள்ளைய நம்ம ஏங்க நமக்கு இது பண்ணணும், நம்ம பார்த்து பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம தற்காப்பு சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அவங்களுக்கு குட்டச் பாட்டை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அவங்களுக்கு கராத்தே, அவங்களுக்கு தற்காப்பு கலைகள் என்னென்ன இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அவங்களுக்கு தைரியமா வளர்க்கணும். அது ஒரு பொண்களை இந்த மாதிரி வளர்க்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்க ஆம்பளை பசங்கள்கிட்டையும் பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத வந்து சொல்லி அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எப்படி பொண்ணுகளை வளர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி பையன்களையும் நம்ம ஒழுக்கம் வளர்க்கணும். கொஞ்சமாவது நம்ம சமுதாயம் மாறுறதுக்கு இந்த மாதிரி கேடு கட்டவங்க இருக்கிறதுலயும் கொஞ்சம் நல்லவங்களா நம்ம இருக்கோமே நினைச்சு நம்ம எப்படி இது பண்ணி சேஃபா கொண்டு போகுது அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு வந்து ஜஸ்டிஃபை கிடைச்சிருக்கா என்னாச்சுன்னா அது இன்னும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரணும், பார்ப்போம் இதுக்கானது எப்படி கிடைக்குதுன்றது. ஆனா நான் நமக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம கவனமா வளர்க்கணும். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுத்து நல்லபடியா வளர்த்து கொண்டு வரணுன்றதுதான் என்னோடது. இதுல உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.